அது என்ன புதுசா எல் நீனோ ஏதோ புது டெர்மாலஜியா இருக்குல்ல. அதுக்கு முதல்ல எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அடிக்கிற வெயில் போக போக இன்னும் காட்டமா தான் அடிக்குது. இன்ஃபேக்ட் 2027லனா வெயில் இன்னும் அதிகமான காட்டத்துல மீன்ஸ் அதிகமான டிகிரி செல்சியஸ்ல அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அப்போ இந்த அடிக்கிற வெயிலுக்கோ எல் நீனோன்ற டெர்மாலஜிக்கோ சம்மந்தம் இருக்குங்க. அது எப்படின்னு தானே கேட்குறீங்க. எல் நீனோனா ஒரு நேச்சுரல் ஃபினாமினாங்க. இதுக்கு ஸ்பானிஷ்ல அர்த்தம் என்னன்னா லிட்டில் பாய் மீன்ஸ் சின்ன பையன். இப்போ ஸ்பெசிபிக் ஓஷன்ல சி சர்ஃபேஸ்ல ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது எந்த ஏரியானா நியர் ஈக்குவேட்டர் பக்கத்துல. அப்போ அதுக்கு பேரு எல் நீனோ. இதுவே இந்த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் லா நீனா. இது ரெண்டுமே ரெண்டு அப்போசிங் கிளைமேட் பேட்டர்ன். இதை இன்னும் ஈஸியா புரியணும்னா இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, இதை 3 டைப் ஆஃப் டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0.6 to 0.8 டிகிரி செல்சியஸா இருந்துச்சுன்னா இது அபோவ் ஆவரேஜ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் நார்மல் எல் நீனோ. இப்போ இதே டெம்பரேச்சர் 1.2 to 1.5 டிகிரி செல்சியஸா இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஸ்ட்ராங் எல் நீனோ. இதுவே இந்த மோர் தென் 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா இது சூப்பர் எல் நீனோ. இங்கே தாங்க நம்மளுக்கு ஆபத்தே இருக்கு. இதுல என்ன ஆபத்துன்னு சொன்னா இந்த வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 2.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல எக்ஸிட் ஆகலாம்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னா மழையே பெய்யாது. மழையே பெய்யலைன்னா என்ன ஆகுங்க? அங்கங்க வறட்சி காணப்படும், அங்கங்க விவசாயங்கள் பாதிக்கப்படும், நதியெல்லாம் வத்த ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் 1876ல ஒரு வாட்டி வந்திருக்கு. தட் இஸ் 150 இயர்ஸ் பேக். அப்போ பார்த்தீங்கன்னா 1.8 டிகிரி தட் இஸ் சூப்பர் எல் நினோன்னு வந்திருக்கு. அதனால இந்தியா அண்ட் சைனா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த வறட்சினாலேயே மக்கள் நிறைய இறந்து போயிருக்காங்க.